இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆனது விஜய் தரப்பில் உள்ளவர்களே அதை லீக் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அவர் விஜய் தரப்பில் உள்ளவர் தான் லீக் செய்திருக்கிறார் என்று கூறுகிறார். நீங்கள் அதை மறுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா? விஜய் தரப்புல இருந்துன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை இங்க கொச்சப்படுத்தக்கூடாது. நீங்க பண்ண அது சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க, சிபிஐ விசாரிச்சு சொல்லும். அதே சமயத்தில் அது பார்த்துக்கலாம். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் எழுந்து வருவதை என்னங்க இல்ல அவர் சொல்றாரு விஜய் தரப்புல தான் குற்றச்சாட்டு வச்சாச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் தாங்க காரணம். எல் முருகனும் ஒரு எங்க அவர் சொல்றாரு இல்ல, பொதுச் செயலாளர் அந்த படம் வராததற்கு காரணம் யார்? சென்சார் போர்டெல்லாம் வச்சு நீங்க கலடா பண்ணதெல்லாம் யாருங்க? நீங்க தானங்க பண்ணீங்க. எல்முருகன் தானே சார். என்ன சொல்றது, கூட்டு களவு சார். இது அவர் கிளீனா சொல்லிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இல்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுனால இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பாதிப்பு தானே சார் ஏற்படும்? என்ன பாதிப்பு ஏற்படும்? அவரோட படம் கடைசி படம் ரிலீஸ் ஆகுது, மக்கள் அந்த கருத்துக்களை பார்ப்பாங்க, எல்லாரும் போய் பார்ப்பாங்க. விஜய்க்கு ஒரு பூஸ்ட் அப் தானே. என்ன அந்த கருத்து அதை விட அவருடைய பொருளாதார ரீதியா ஒரு முடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கு. அதனால ஒரு பொருளாதாரம் என்ன, ஒரு படமா தானே 10 படமா தானே சார். உங்களுடைய எதிர்ப்பை நீங்க காட்சிட்டு வரீங்க. ஒண்ணு இருக்கட்டும், நீங்க பாருங்க, எல்லாம் வேண்டாம். அதாவது உலகமே ஏத்துக்குது. இல்ல உலகமே ஏத்துக்குது தலைவா, உலகமே ஏத்துக்குது. அவருக்கு பின்னாடி வர்ற கூட்டம் எதிர்பாராத ஆர்ப்பரிப்பு கொண்ட கூட்டம். இவர் என்ன சொல்றாரு, பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்து கூட்டு வர திமுக மாதிரி, பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்து மற்ற கட்சிகள் மாதிரி கொச்சப்படுத்துவது தப்பு இல்லையா? சார், என்னதான் நீங்க சீப்பை ஒழித்து வைத்தாலும் திருமணத்தை நிறுத்த முடியாது. அதே போல என்னதான் முட்டுக்கட்டை போட்டாலும் தாவேக்கு ஆட்சி அமைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார். உங்க கட்சி, நீங்கள் ஆதரிக்கும் திமுக கட்சியினுடைய சொல்லியாச்சு சார். உங்க தலையில இடிய போட்டாச்சு சார். ஊழலை ஒழிப்போம், ஊழல்வாதிகளை முடக்குவோம், சமரசமற்ற சட்டம் ஒழுங்கை பேணி காப்போம். இந்த ரெண்டு போதும். உங்களுடைய மதம், இனம், கலாச்சாரம், போலி அரசியல் இனிமே ஏற்படாது. பித்தலாட்ட அரசியல் என்ன சொல்றாரு? தேர்தல் ஒரே செகண்ட் சார், ஒரு செகண்ட் சார். இப்ப நடக்கிறது மாநில தேர்தல். இவர் என்ன பண்றாரு? பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டம் இதுக்குதான் திட்டது. ஏன்னா மாநில தேர்தல் தான் யார் வந்து தொடர்ந்து தப்பா பேசாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. உங்க கருத்துக்கு ஒத்து வரலனா, அது புரியலனா விட்டுடுங்க. உங்களுக்கு முறை வராரு. ஏங்க தமிழ்நாடு சந்தி சிரிக்குதுங்க. தமிழ்நாடு சந்தி சிரிக்குதுங்க. ஒரு பெண் குழந்தை வெளியில போனா வீட்டுக்கு வர முடியலங்க. ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு வெளியில போனா உள்ள வர முடியல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் இப்படி சப்பங்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க? ஏன் சப்பங்க வாங்க, நீங்க வந்து அப்படியே வெட்டி முறிக்க போறீங்க. பாப்போம் 50 வருஷம் பாத்துட்டோமே சார். ஒரு லாட்ஜுக்கு போறோம், ஒரு 50 வருஷமா ஒரு லாட்ஜ்ல போய் தங்குறோம். ஒரு புது லாட்ஜ் வந்திருக்கு. ஒரு புது லாட்ஜுக்கு போறதுல என்ன தப்பு? நான் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாம நாங்க கேட்ட கேள்வி தாண்டி சுத்தி வேற பதில் சொல்லிட்டு இருக்காரு.